நம்ம எல்லாத்துக்குமே பயம் அப்படிங்கிறது பிறப்புனால வர்றது கிடையாது. நம்ம வளர வளர நம்ம பார்க்குற விஷயங்களை வச்சுட்டு நம்மளே தான் நம்மளோட பயங்களை டெவலப் பண்ணிக்கிறோம். இதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். 1920s ஜான் பி வாட்சன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. பேசிக்கா நாய்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க? நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்த நாய்களை செய்ய வச்சு அது கரெக்டா செஞ்சது அப்படின்னா அதுக்கு ஃபுட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்குள்ள அதோட பயங்களை வந்துட்டு நம்மளால கண்டிஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இவரோட எக்ஸ்பெரிமெண்டா இருந்துச்சு. இதுக்கு அவர் ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு 9 மாச குழந்தையை எடுத்துக்கிறாரு. அந்த குழந்தை ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹாப்பியான ஒரு குழந்தை. பக்கத்துல ஏதாச்சும் எலி, ராபிட், நாய்கள் எல்லாம் விட்டா கூட அது கூட இந்த குழந்தை ஜாலியா விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்பதான் நம்ம டாக்டர் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. ஒவ்வொரு டைமும் ஆல்பர்ட் அந்த எலியை தொடலாம் அப்படின்ட்டு போகும்போது இவர் பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கொடுப்பாரு. 2 மெட்டல்ஸ் வச்சு தட்டி டம்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாரு. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை பயந்துக்கும். இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு 4-5 வாட்டி இந்த குழந்தை அந்த எலியை தொடலாம் அப்படின்ட்டு போகும்போது பின்னாடி இருந்து டம்னு சவுண்ட் கேட்கும். ஆஃப்டர் சம் டைம் அந்த குழந்தை வந்துட்டு இந்த சவுண்டுக்காக பயப்படுறதை தாண்டி அந்த எலியை பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயம் அப்படிங்கிறது இந்த எலிகளுக்கு மட்டுமே இல்லாம வெள்ளை கலர் எலியை பார்த்தாலும் சரி, வெள்ளை கலர் ராபிட்டை பார்த்தாலும் சரி, வெள்ளை கலர் நாய்க்குட்டியை பார்த்தாலும் சரி, ஏன் வெள்ளை கலர்ல கிறிஸ்மஸ் தாத்தாவோட இந்த தாடி இருக்கிற பொம்மையை பார்த்தாலும் சரி அது பயந்து இருக்குது. எந்த வெள்ளை கலர் எலி கூட அந்த குழந்தை ஸ்டார்டிங்ல ஜாலியா விளையாடிட்டு இருந்துச்சோ அதே வெள்ளை கலர் வந்துட்டு அதோட ஃபோபியாவா மாறிடுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்துட்டு பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னதான் இதுல இருந்து வந்த ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட அந்த குழந்தை வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஃபோபியாவோட வாழணும் அப்படிங்கிறது வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம் தான்.